ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பீட்ரூட் சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடான அப்புறம் அதில் ஜீரகம் போட்டுங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 25 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 பேர்த்துக்கு செய்கிறேன். 4 பேர்த்துக்கு 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரியான வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்க நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போது இது வதங்குற கலவா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். காரத்துக்கு 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் சட்னிங்கிறதுனால 2 வரமிளகா போட்டால் போதும். நல்லா இனிச்சிட்ருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பீட்ரூட் நல்லா வேகணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிச்சிரும். அதனால் பீட்ரூட் நல்லா வேகிற அளவுக்கு வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுங்க. கண்டிப்பாக 10 மினிட்ஸ் ஆகுது வதங்குறதுக்கு. லைட்டாக இதை தண்ணி தொளிச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ஏன்னா பச்சையை அரைச்சோன்னா பீட்ரூட் சட்னி வாசம் அடிக்கும். அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் நல்லா வேக விடுங்க. பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் எல்லாமே சட்னி வேணும் அப்படின்னா தேங்காய் போடாமையே அரைச்சிக்கலாம். சின்ன துண்டு புளி, இது டேஸ்ட்டுக்காக. இதெல்லாம் போட்டு கடைசியாக போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறின அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நம்மளோட பீட்ரூட் சட்னி செம்மையாக ரெட்டிஷாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.